ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் இந்த அரசாங்கம் மும்முரமாக செய்து கொண்டு போகிறாங்க. கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கத்தில் இந்த விசாரணை என்பது சரியாக போகிறதாக பலரும் சொல்கிறார்கள். அது விசாரணை முடியும் போது தான் அது சரியாக போகிறதா பிள்ளையா போனதா என்று விளங்கும். ஆனால் இந்த விசாரணைகளை பார்க்கின்ற போது பலரும் சொல்கின்ற ஒரு விடயம், கடந்த அரசாங்கங்களை விட இவர்கள் சரியாக போகிறார்கள். இப்படி இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அரசாங்கம் இந்த சூத்திரதாரி யார் என்பதை நீதித்துறை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இடையில உதய கம்பம்பில நான் சூத்திரதாரியை கண்டுபிடித்து விட்டேன் என்று ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. அதாவது இந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விசாரணைகளில் நிறைய எதிர்பார்க்காத சில கதாபாத்திரங்கள் பெயர்கள் வெளியே வருது, அவர்களுடைய கைதுகள் நடக்குது. அந்த நேரத்தில் சிலர் திடுதிருப்புன்னு சொல்லி இதுக்கு எதிராக பெரிய என்ன சொல்கிற பதற்றத்தோட ஓட தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி பதற்றத்தோட ஓட தொடங்கினதில் மிக முக்கியமான ஆள் தான் உதய கம்மன்பிள்ளை. ஸோ அது ஏனென்று சொல்லி யோசிச்சுன்னு சொன்னால் இந்த விசாரணைகள் எங்கே போய் முடியும் என்று சொல்லி ஒரு கால்குலேஷன் அவங்கள்ட்ட, ஒரு கணிப்பீடு அவங்கள்ட்ட இருக்கு போல. அந்த கணிப்பீடு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக போய் முடியும் என்கிறத உண்மை வெளிப்பட்டுடும் என்கிறத சென்ஸ் பண்ணி இப்போ இருந்தே அதுக்குரிய கவுண்டர் நரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த புக். ஏன்னா நான் அப்படி சொல்லணுன்றால் உதயகம்மன் பிள்ளையோட அவரை வாயாலே சொல்லுவார், பிள்ளையான கைது செய்கிற நேரத்திலேயே நான் சுரேசலைக்கு கால் பண்ணி சொன்னேன், நான் அடுத்தது நீங்க தானு சொல்றேன், அடுத்த கோட்டை தானு சொல்றேன். அப்ப இந்த கணிப்பு உதயகம்மன் பிள்ளைக்கு இருந்திருக்கு தானே. அப்ப இந்த விசாரணை எதை நோக்கி போகுது, இதுக்கு பின்னால் என்னென்ன ஆதாரங்கள் வெளிப்படும், இதனால் யார் யார் கைது செய்யப்பட போகிறாங்க, யார் இதனுடைய பின்னணியில் இந்த பிரதான சூத்திரதாரி என்று சொல்லி பெயரிடப்பட போகிறாங்கங்கிற விஷயத்தில் இவருக்கு இருக்கிற கணிப்பை வச்சு கொண்டு தான் இவர் இதுக்கு எதிராக ஒரு நரேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறார். அவர் இந்த புத்தக வெளியிட்ட வச்சதப்போ மார்ச் 31 ஒரு நாள் லேட்டாக வச்சுருந்தா நல்லா இருந்துருக்கு. இல்லை அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரவுடி 2 வகையான ரவுடிக்கிறாங்க. நெஜ ரவுடி, பேப்பர் ரவுடி. நெஜ ரவுடி என்னான்டா சம்பவத்தை செஞ்சு போட்டு கமுக்கமாக இருப்பான். அதாவது ஈஸ்டர் தாக்குதலை நடத்தினோம்னு சொல்ல மாட்டாங்க, நடத்தலைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அதில் முக்கியமாக பேர் குறிப்பிடப்படுற ஆக்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எதையுமே எடுத்தாலும் சம்மந்தமாக கருத்தே சொல்ல அமைப்பான். பேப்பர் ரவுடி என்னான்டா சீனில் அவர் இருக்க மாட்டார், ஆக்சுவலாக நடந்த விஷயத்தில் அவருக்கு நேரடி சம்மந்தம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான உண்மையாக இந்த தாக்குதலை நடத்தினதாக அல்லது சம்மந்தம் உள்ள ஆட்கள் என்று சந்தேகப்படுற ஆக்கள்கிட்ட வேர்ஷன்ஸை வெளியில் சொல்கிறதுக்கு அவங்க சார்பாக இல்லை இது இப்படி நடக்கல, இப்போ அரசாங்கம் அல்லது நீதித்துறை சொல்ல மாதிரி அந்த நெரேட்டிவ் வேறொரு கவுண்டர் நெரேட்டிவ் ஒன்றை இதாக்குறதுக்கு. அப்போ நீதித்துறை இனித்தான் மகமுலக்கர் சூத்திரதாரி யாருன்றதை கண்டுபிடிக்க போகுது. அதுக்கு முதல்ல கண்டுபிடித்து கமன் புள்ள நான் இது ஜஹ்ரா நாசிம் தான் சூத்திரதாரியன் நிற்கிறதுல அவங்களோட வேர்ஷனை அவங்க சார்பாக வெளிப்படுத்துறது உண்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்றிக்குது என்னன்னு சொன்னால், கமன் பிள்ளை, விமல் வீரான்ச மாதிரியான பேப்பர் ரவுடிகளுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்கலாட்டி வேற சந்தர்ப்பம் கிடைக்காது பெர்ஃபார்ம் பண்ண, அதுவும் முக்கியமான விஷயம். ஸோ அது ரெண்டே வச்சு தான் இந்த அரசியல் காணா போயிடுவான். இதுல எந்த அளவு தூரம் இவ்வளவு தூரம் கடும் கவனமா இருக்காங்க என்றால், இதே கேம்ப்ல இருந்து போன ஆட்சி கால பகுதியில் போலீஸ் அமைச்சராக இருந்தவர் தான் சரத் வீரசேகரன். அவர் அந்த நேரத்தில் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லி சஹ்ரா நாசிம் பேரை சொல்லல, நௌஃபர் மௌலையர் பேரை சொன்னார். ஆனால் நௌஃபர் மௌலை இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எனவே சஹ்ரா நாசிமை தாண்டி ஏதோ ஒரு பேர் வருமாக இருந்தால் இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் வெளிப்பட்டுடும், விசாரணைகள் இன்னும் ஆழமாக போயிடும் என்கிறதுக்கு பயந்து சஹ்ரா நாசிமோடையே இதை நிப்பாட்டிடும். அதாவது இப்போ நௌஃபர் மௌலவியண்டா அவரா இல்லாட்டி அவருக்கும் பின்னுக்கு இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு கேள்வி வரும். இது சஹ்ரா நாசிமண்டா செத்துட்டார், அதோட முடிஞ்சு. அதில் ஒரு முரண்நகை ஒன்று இருக்குது சரத் வீரசேகரில். என்னன்னா, சரத் வீரசேகர் அந்த ஈவெண்ட்டுக்கு போனாரு, கம்மபில சொல்றாரு சூத்திரதாரி சஹ்ரான் என்று, ஏற்கனவே சரத் வீரசேகர் நவர்மலை என்று சொன்னாரு, கைதட்டுறாரு. இப்ப இது கம்பம்பிலோட நரேட்டிவ். அதே மாதிரி அந்த பேப்பர் ரவுடி எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நெஜர் ரவுடி, பேப்பர் ரவுடி ஓகே, உண்மையான ஆளா ஏஐ ஆளான்னு இன்னொரு பிரச்சனை போய்கொண்டு. கம்பம்பிலோட ஒரு நரேட்டிவ்ல கம்பம்பில புத்தகம் எழுதுறாரு, இன்னும் ஒரு பக்கத்துல சஜித் பிரேமதாச இன்னும் ஒரு நரேட்டிவ் எழுதுறாரு வேறொரு பக்கத்துல இருந்து கொண்டு.
இதுக்குள்ள சஜித் பிரேமதாச ஏன் போனாருங்கிற ஒரு அதான் நீங்க முக்கியமான கேள்வியும் இருக்குது. இதுக்குள்ள போயிருக்க கூடாது. அப்புறம் கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகள் வந்தது. சஜித் பிரேமதாசுக்கு போய்க்க கூடாது. அதையும் தாண்டி சஜித் பிரேமதாச கம்பம்பிலோட நிகழ்வுக்கு போனார். ஏன் போனார் அல்லது ஏன் சஜித் இப்படியான விஷயங்களை கலந்து கொள்றார் அல்லது நாங்க பொட்காஸ்ட்ல அடிக்கடி பேசின விஷயம் சஜித் திலித்தாக மாறுறார். அடுத்து சஜித்துக்கு வந்து சஜித் ஓட் பேஸ் யாரு, இந்த எதிர்கட்சிகள் இருக்கிற அல்லது அவங்களுக்கு ஓட் பண்ணின அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா அவர் வந்து இந்த இனவாத கேம்பை ரிப்ரசென்ட் பண்ணணும்ன்றதல்ல. அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, டிரெக்டா புரோக்கரோடையன் போகணும், சஜித் ஊடாயன் அந்த இனவாத கேம்புக்கு போகணும், நாமல் ராஜபக்ஷ ஊடாக போவாங்க, இல்ல மஹிந்த ராஜபக்ஷ சாட்சிக்காரன் காலையே உள்ளலாமே. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்க எத்தனையோ நாங்க பல பாட்காஸ்ட்ல வந்து சொன்னோம், இந்த என்ன திலீப் மாதிரி நடந்து கொள்றாருன்றது. அடுத்தது இந்த ஓட் பேஸ் தண்டை யாரு, தண்ட ஆடியன்ஸ் யாருன்றது கண்டினியூஸாக குழப்பிக் கொள்றார். அவர் மைனாரிட்டியும் அதாவது சிறுபான்மையினரையும் ரிப்ரஸன்டேட்டிவ் ஆகிக்க ட்ரை பண்றார், அடுத்த சைடில் இனவாதிகளிடையும் ரிப்ரஸன்டேட்டிவ் ஆகிக்க ட்ரை, அது எல்லாத்தையும் எடுத்து ஜனாதிபதியாக இடலாம் என்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்கிற ஆலோசகர்கள், அவர்கள் யார் கதையை கேட்டு அவர் முடிவெடுக்காருங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. அந்த இவெண்ட்டு கூட ஒருத்தர் வந்திருந்தது வந்து நான் சர்க்கிள் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அதாவது லக்ஷ்மண் பொன்சேகா ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் சஜித் பிரேமதாசோட ஆலோசகர், ஆன்மீக தலைவர், ஆன்மீக தலைவர். அப்போ அவர் அது பிறகு வந்து அவருடைய மனைவி ஜலனி பிரேமதாச, அது பிறகு சுஜீவ சேனசிங்க, இவங்களோட 3 பேருடைய ஆலோசனைகளின் பேரில் தான் வந்து அவர் தொடர்ந்து முடிவெடுக்கிறதாகத்தான் வந்து அரசியல் வட்டாரங்கள்லேருந்து நிறைய பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கு. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தால் உதாரணம் சொல்லுவோமே, லக்ஷ்மண் பொன்சேகாங்கிறவர் வந்து பெருசா யாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர் ஒன்று இல்லை, பிஸ்னஸ் 2010 மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வரணும்னு நிறைய பேட்டியில் கொடுத்தாள் அவர். ரைட். அப்போ அப்படியான ஒருத்தர், அப்போ அவர் லைன் என்னென்னு விளங்கிட்டு தானே 2010 மஹிந்தையோட இருந்த ஒருத்தர் என்றார், அவர் லைன் என்னென்னு விளங்கி இருக்கும். அதே நேரம் ஜலனி பிரேமதாஸ் அவங்க இவர மனைவி, இவரோட அன்பானால் இவர் விஷயங்களை அதிக கரிசனை உள்ளவர், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பொலிட்டிக்ஸ் தெரியுமா, பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸோட நல்ல கண்டாக்ட்ஸ் இருக்குதா, அல்லது வந்து பொலிட்டிக்கலி இப்போ போகிற டைனமிக்ஸில் வந்து நாம் எப்படி ப்ளே பண்ணினா வந்து அது நமக்கு பாசிட்டிவாக வந்து முடியுங்கிற ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் இருக்குதா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அதே நேரம் சுஜீவ சேனசிங்கிறதான 3வது ஆள். சுஜீவ சேனசிங் யாருன்னு பார்த்தால் தொண்டகிளிய முஜிபுர் ரஹ்மான் சத்தம் போடுறது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, ஈரானுக்கு ஆதரவாக சத்தம் போட்டு கொண்டிருந்தால் நட்புறவு சங்கத்தை தொடர்ந்து மற்ற பக்கம் போய் சுஜீவ சேனசிங் என்ன செய்யறது, இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பார்லிமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்டியை கிரியேட் பண்ணுறது, அசோசியேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அவர் தான் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக ஏன் அரசாங்கம் நிலைப்பாடு எடுக்கல என்று மிக தீவிரமாக என்ன சொல்ல முஜிபுர் ரஹ்மான் அதோட கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரசாங்கத்தை மாறி மற்ற பக்கம் நின்று ஒன்று சுஜீவ சேனசிங் என்ன செய்கிறார், இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இந்த மாலுமிகளை பாதுகாத்து, ஈரானிய மாலுமிகளை பாதுகாத்து அரசாங்க செலவில் எங்களுக்கு என்னத்துக்கு நாங்கள் இவங்களுக்கு உணவும் உடையும் உறையிலும் கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறேன். அப்போ டிரெக்டா இஸ்ரேல் ஏஜெண்டால அப்போ இந்த நேரத்தில் என்ன எவ்வளத்தை பிழைக்குதுன்னு சொல்லிச்சுனால், சஜித் வந்து இவ்வளவு காலம் அரசியல் செய்தது, கூட்டணி அரசியல் செய்தது ஒரு புறம், இந்த இப்ப கடைசியா வந்து இந்த இப்போதைய சினாரியோல அவர் பிளே பண்றது ஆலோசகர்கள்ல கதையை கேட்டு, அது நான் நினைக்கிறேன் ஆலோசகர் கதைங்கிறத விட நாமல் எங்க போறாரோ அங்க போறோம் சஜித். இல்ல கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தால் தமிழ் முஸ்லீம்களுடைய யாருக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க, அவனோட உணர்வுகள் என்னங்கிறத சஜித் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். குறைந்தபட்சம் தன்னை கட்சிக்குள் இருப்பவர்கள் சொல்வதையாவது கேட்க வேண்டும். இல்ல இன்னொரு உதாரணத்தை வந்து நான் இங்கே சொல்றேன். நாங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் கைக்கிறதானே ஒரு கட்சியிடையும். இப்போ நீங்கள் ஜனாதிபதி எடுத்தால் நீங்கள் அதாவது எல்லாருமே ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம்தான், என்பிபி வந்து பிராண்ட் ஆகினதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து ஏகேடி பிராண்டிங் வச்சு தான் அவர் வந்தாருண்ட. நாங்கள் எங்கள்கிட்ட பாட்காஸ்ட்லையும் காய்ச்சிக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு அதில் அந்த அந்த சென்ஸோடு இருந்தாருன்னு சொன்னால், நீங்கள் அவருடைய எல்லா கேம்பெயின்லேயும் ரெட் அண்ட் ப்ளூ இல்லாட்டி அது மிக்ஸ் ஆகின செக் ஷர்ட் இது மட்டும்தான் போட்டிப்பார். க்ரீன் நீங்கள் காண்றது குறவு. ஏன்னா அவரோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அங்கே இருந்து என்னண்டா, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொகட்டுவுக்கு ஓட் பண்ணி ஃபெடப் ஆகின அவங்களோட வாக்களால் தான் ஆட்சிக்கு வரையிலும். யுஎன்பி லீக்கிறாக்களோ சஜபே லீக்கிறாக்களோ டெஃபினெட்லி ஓட் பண்ண மாட்டாங்க.
அப்போ அதை அட்ரஸ் பண்ணுறல. அப்போ அந்த அளவுக்கு சென்ஸ் வருது. அட்ரஸ் பண்ணுறது குறைவு இல்லாமல் இல்லை. அப்போ ஒரு பொலிட்டிக்ஸில் வந்து நாங்கள் என்னத்துக்கு பொலிட்டிக்ஸ் செய்கிறோம்? வின் பண்ணுறதுக்கு அரசியலில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுறது. எங்கட ஓட் பேங்க் யாருங்கிறது நாங்கள் தெளிவாக. அப்போ அது எந்த அளவுக்கு தெளிவாகிக்கணும்னு ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு. அவரோட மேலே எங்களுக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், அது அரசியல். ஆனால் பொலிட்டிக்ஸ் அப்படி ஒரு நாங்கள் எடுப்போம். இப்போ இங்கே காம்படிஷன் யாருக்கும் ஜனாதிபதிக்கும் அடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்களுக்கு. அப்போ அவரோட கம்பீட் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த சைடில் என்ன செய்யணும்? அவர் எவ்வளோ எல்லாம் கன்ஷியஸாக தண்டை வாக்கு வங்கியை வந்து யார் என்னாண்டு பார்த்து வேலை செஞ்சு ஆட்சிக்கு வந்திக்கிறாருண்டா அதே கவனத்தோடு தான் தங்கட வாக்கு வங்கியை செய்யணும். சஜித் பிரேமதாஸ் அடுத்த சைடில் நின்று செய்யறாரு. எனக்கு விளங்குற மாதிரிக்கு இப்போ ஜனாதிபதிக்கு தானே சஜித் பிரேமதாஸை போட்டி விடணும். இது எதிர்கட்சி தலைவருக்கு நாமளோட சேர்ந்து போட்டிடுற மாதிரி தான் இருக்குது. நாமளோட மட்டும் இல்லை போட்டி வந்து நாமல் சாம்பார் தான். ஆனாலும் வந்து நம்ம சஜித் பிரேமதாசா அவங்களுக்கு விளங்குற வாய்க்கு சொல்கிறால் வந்து இந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் மக்கள் வந்து ஒவ்வொரு விதமான அரசியல் புரிதலுக்கு போவாங்க. அதுலேயும் குறிப்பாக 2022 நடந்த அறகலைக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் கலாச்சார மாற்றத்துக்கான ஒரு தேவை வந்திருக்கு. அது வந்து அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ல, பார்லிமெண்ட்டில் பேசுகிற நேரத்தில் எவ்வளவு தூரம் அவங்க வந்து பொலைட்டாக பேசணும்ங்கிற ஒரு விஷயத்தை மரியாதையாக பேசணும்ங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நடந்து கொள்கிற நேரங்களில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி நடக்காமல் மக்கள் வரிப்பணத்தில் வேலை செய்கிற நேரத்தில் வந்து அதை தண்டை பேரை போட்டுக்கொள்ளப்படாது, மக்கள் வரிப்பணத்தில் செஞ்ச வேலைங்கிறத அடையாளப்படுத்தணும்ன்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஊழல், இனவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலில் ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வரப்படான மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புக்கு அறகலைக்கு போகிறோம். அதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்பேரன்சியை கைக்கிறோம் தானே நாங்கள், வெளிப்படைத்தன்மை இதில் பார்லிமெண்ட் லைவ் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்ற சம்மந்தமான ஒரு வெளிப்படைத்தன்மையில் இருக்கிறதுக்கும் பொறுப்பு குரல். இது 22 அந்த அறகலை வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. அந்த லைவ்ல அதை இந்த டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுறாக்களோட காய்ச்ச நேரம் விளங்கின விஷயம் என்னென்னா, ஒன் அண்ட் ஆஃப் தேவைப்பட்டா ஓன் பண்ணுறேன் இல்லாட்டி இல்லைண்டு அறகலைக்கு போகிறது தானே அது ஃபுல் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து போகுது. இதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் மக்கள் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதில் மக்களோட அந்த அரசியல் பார்வையர்கள் இன்னும் புரிஞ்சுக்கொள்ள. அப்போ அதில் நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ இந்த நேரத்தில் பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியேயும் சரி மக்கள் எதிர்பார்த்த இந்த அரசியல் கலாச்சார மாற்றத்தில் ஓட்டத்தோட தன்னுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலைப்பாடையுமே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளாக வந்து ஹர்ஷடி சில்வா எதிர்கட்சியில் தன்னை நிலப்பட தொடங்குறார். அவர் எப்படி நிலப்படுத்துறாருன்னு சொன்னால் 2 இடத்த உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று வந்து சுயசரிய இப்போ அவர் இவ்வளோ நாள் அவர் நிலைப்படுத்தி அவரோட நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்தி அதாவது எல்லா இடத்துலையும் காய்க்கிறது இல்லை, முக்கியமான பிரச்சனை வர நேரம் அவரோட காத்திரமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறார். கவர்மெண்ட்டை பாசிட்டிவான விஷயங்கள் செய்கிற நேரம் பாசிட்டிவான பாராட்டுறார். அப்படி வேறு எந்த எதிர்கட்சி அரசியல்வாதியும் நாங்கள் காணலை. அவரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குதுண்டா, அவரோட ஒரு என்ன சொல்ற அவரோட ஒரு ப்ரொஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த சுயசரிய ப்ரொஜெக்ட் இதுக்கு வந்து என்ன சொல்ற அந்த விழால வந்து அதாவது அது முதலாளா போறார். அவர் போயிட்டு முதலாளா போறார். அதை அரசாங்கம் அவர் எக்ஸெப்ட் பண்ணி எடுக்குது. இன்விடேஷன் சரியா எடுத்து அவர் இதாக்குறார். 2வது விஷயம், இந்த பாராளுமன்றத்தில் இந்த என்ன சொல்றதுக்கு இந்த பிழையான தூஷண வார்த்தைகளை பாய்க்கிற சம்பந்தமான விஷயம் அவர் ஒரே ஒரு ஆள் சொல்றாரு எலும்பி, நான் இவ்வளோ காலம் நான் இத்தனை வருஷம் நான் 20 வருஷம் ஏதோ நான் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், நான் வந்து எந்த கெட்ட வார்த்தையும் வந்து நான் பாவிச்சதில்லை. அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, எல்லாத்தையுமே நாங்கள் விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடாது, நல்லதுன்னு பாராட்ட தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து கருத்து ரீதியாக மோதுவோமே ஒழிய தனிநபர் தாக்குதல் விளங்குது. இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. ஒரு பக்கம் ஹர்ஷடி சில்வாட அரசியல் பார்வை தான் இப்ப மக்களோட அரசியல் பார்வைங்கிறத சஜித் பிரேமதாசா புரிஞ்சுக்கொள்ள. அதை புரிஞ்சுக்கொள்ளாம அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு கொடுக்கப்படுற ஆலோசனை பிரகாரம் இந்த லைனை விட்டுட்டு அவர் எந்த லைனை சூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிச்சுன்னா வந்து நாமலுக்கு போட்டியான ஒரு லைனை தானே சூஸ் பண்ணுறார். நாமலுக்கு போட்டியாக அவர் போனால் என்ன செய்யணும், நாமல் எந்த க்ரௌடை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டுமோ அந்த க்ரௌடை திருப்திப்படுத்துறதுக்கு இவர் முயற்சி செய்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு அரசியல் படுகுழியில் போய் விழுகிறார். உண்மையாக உதயகம்மன்பருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் போனது அவர் அரசியல் குழியில் விழுந்த மாதிரி. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாலே வந்து அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. இவர தலைவர் போனா அவர் போய்க்க மாட்டார், அது ஏஐ இருக்கும் கலாய்க்கிற லெவலுக்கு அது வந்து அதை நளின் பண்டாரா அப்படி சொன்னார். இவர் கலாய்க்க ஒரு சாக்கஸ்டிக்கா சொன்னார். மற்ற பக்கம் ஜெகத் வித்தான் சீரியஸா சொல்றாரு,
பொறுப்போட சொல்லி சொல்றேன். இது வந்து எங்களோட தலைவர் இது போகல, இது ஒரு இவங்க ஏஆல ஏதோ ஒரு மாயை ஒன்று செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன். இது இவர் கட்சிக்குள்ள சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளாம இவர் ஆலோசகர்களை கதையை கேட்டு இவர் போன தூரத்துல தான் கட்சிக்குள்ள உள்ளுக்கு பேசிக்கிருந்தாக்கெல்லாம் வெளியே பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது உள்ளுக்கு சஜித்திர இந்த போக்க உள்ளுக்கு வந்து எதிர்த்தாங்க. அந்த உண்மையில எஸ்ஜேபியில எல்லா கட்சியிலுமே அந்த அதாவது இந்த கிரிட்டிசிசம், அதாவது என்ன சொல்ற உள் விமர்சனம் ஒன்று இருக்கும். உள்ளுக்கு வந்து அது நடக்கும், அது வெளியில விளங்காது. இப்போது வெளியில வெளிப்படையான ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. சரி, அது அந்த விமர்சனம் வந்து வெளியில வெளிப்பட தொடங்கி இது வந்து இப்ப சமகி ஜனபலம் எவ்வளவு தொடங்குதுன்னா திருகோணமலையினுடைய சஜ்ஜபையினுடைய எம்பியா கூட்டணி கட்சி எல்லாம் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டு வின் பண்ணி வந்த இம்ரான் மௌரூஃப் வந்து அதை என்ன சொல்றார், தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறார். இல்ல அந்த இம்ரான் மௌரூஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவ்வளவு தைரியமாக தன்னுடைய கட்சி தலைவருடைய நிலைப்பாட்டை மீறி இது பிழை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது அந்த உட்கட்சி ஜனநாயகம் வந்து எப்பயும் இருக்கணும். அதுதான் அந்த செக் அண்ட் பேலன்ஸ்ல வந்து இப்ப தலைவர் தவற நேரம், கட்சியோட ஒரு நிலைப்பாடு தவற நேரம். நாங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நாங்க எதிர்பார்க்குற அரசியல் என்னன்றதுதான் நீங்க உள்ள இந்த பாட்காஸ்ட நோக்கம். இப்ப ஜனாதிபதி என்ற வந்து ஒரு நாட்டோட ஆக முக்கியமான ஒரு பதவி. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. இப்போ நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் காய்ச்சோம் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது இந்த நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கம். அதே மாதிரி ஜனாதிபதியிட சில விஷயங்களை வந்து ஒரு ஷெடோ பிரசிடென்ட் தான் வந்து ஆப்போசிஷன் லீடர். அவர் செக் அண்ட் பேலன்ஸில் வந்து ஜனாதிபதி பிழை விட்றன்னு நம்ம சுட்டி காட்டணும், சரியான விஷயம் நடக்க சொல்லி அதை வந்து பாராட்டணும். வந்து எதிர்கட்சி தலைவர்ன்றது வந்து சமகி ஜனபல வேகிய கட்சியோட தலைவர்ன்றது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சி தலைவர். இந்த அரசாங்கம் சம்பந்தமாக விமர்சனம் உள்ள அவ்வளோ பேருக்குமான தலைவர் அவர் தான், அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி. ஆகவே இங்கே உள்ள இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த பதவிக்குரிய சில அடிப்படை இதுகள் இருக்குது. என்ன சொல்ற, அதை எப்படி நாங்கள் அந்த எங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது, நாங்கள் என்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை சுட்டி காட்டுறதை தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். அப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யணும் இல்லை, அதில் நான் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கு வரேன். இப்போ நாம் சஜித் இவ்வளோ ஒரு குழியில் விழுகிறார்ங்கிறது வந்து ஏன் இவ்வளோ ஹைலைட்டாக விளங்குது என்றால், ஜனாதிபதியை பாருங்க, அரசாங்கத்தினுடைய புத்தரிசி விழா சொல்லி அனுராதபுரத்தில் வந்து என்ன சொல்கிற ஒரு ட்ரெடிஷனல் மேட்டர், அது சிங்கள பௌத்த சமுதாயத்தினுடைய ட்ரெடிஷனல் மேட்டரை அட்டென்ட் பண்ணுறார். அதில் குளக்கட்டமைப்புகள் வந்து எவ்வளவு தூரம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்கள்னு பேசுகிறார். ஒரு கட் அது முடிய அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் அதே நாளில் ஒரு 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 சந்திப்பு நடக்குது. முக்கியமாக வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் என்ன சொல்கிற பாராளுமன்ற உறுப்பினரோட சந்திப்பு. அந்த இடங்களில் தெளிவாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல சொல்கிறார், மக்களுடைய தனியார் காணிகள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அரசாங்கமோ இராணுவமோ அதை கட்டங்கட்டமாக என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் ஜனாதிபதி. அப்போ ரெண்டாவது கட். மூணாவது கட்டை பாருங்க, அரபு நாடுகளுடைய தூதுவருடைய கவுன்சிலை வந்து ஜனாதிபதி சந்திக்கிறார். சந்தித்து அதில் குறிப்பாக நான் பார்த்தேன், பலஸ்தீனியன் இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டரில் வந்து பலஸ்தீன மக்களுடைய என்ன சொல்ற வாழும் உரிமைக்கு வந்து நாங்கள் எப்பொழுதுமே துணை நிற்போம் என்று சொல்லி இந்த நிலைப்பாட்டை உறுதியாக முன்வைக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட ஒரு 36 ஹவர்ஸுக்குள்ள தன்னை எங்கெங்கே மீட் பண்ணுறார், என்னென்ன நிலைப்பாடுகள் எடுக்கிற நேரத்தில் அவருக்கு மைண்டில் கேல்குலேஷன் ஓடிக்கொண்டு இருக்கு. வந்து இது இந்த கம்யூனிட்டியில் வந்து எக்ஸ்பெக்டேஷன், இந்த அடுத்த கம்யூனிட்டி முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இன்டர்நேஷ்னலி நிறைய இன்டர்கனெக்டடான முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி அவர் எல்லா பொலிட்டிக்கலி வந்து எல்லாத்தையுமே வந்து சரியாக புரிஞ்சு கொண்டு ப்ளே பண்ணுறார். அது கொஞ்சமாச்சும் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்த கீரார்களுக்கு அது புரியும். அது சஜித் பிரேமதாச இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சஜித் பிரேமதாச இப்படி இருக்க இயலாது. ஒரு நாட்டில் ஒரு பலமான ஆளுங்கட்சி இருக்கும்போது அதே பலமான எதிர்கட்சி இருக்க வேண்டும். அந்த இல்லை அது செய்ய வேண்டும். அதான் நீங்கள் அந்த நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிற தொடர்ச்சி என்னன்னு சொன்னால், ஒரு எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை வந்து அவரோட கடமைகளை வந்து செய்கிறாரா அப்படின்னு சொல்கிறேன். செய்கிறாரு இல்லை. என்னென்னா அந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த பொசிஷன்ட பாரத்தை வந்து அவர் உணர்றாரு இல்லை. இது நம்பர் 1. இது வந்து ஒரு நாட்டோட ஜனநாயகத்துக்கு நீங்கள் எடுங்களே. இப்போ இவர் ஜனாதிபதியை சொல்கிறார், நீங்கள் இந்த பதவியிலே கண்டினியூஸாக இருங்க, அது எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரை வந்து ஆளுங்கட்சிக்கு பாசிட்டிவ். அது வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிற இந்த நாட்டோட செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் ஆகிற ஒரு விஷயம். அது ஒரு டேஞ்சரஸான ஒரு பாயிண்ட். என்னன்னு சொன்னால், அரசாங்கம் எல்லாருமே மனிதர்கள் தானே, அரசாங்கமும் தவறு செய்யத்தான் போகும்.
எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் தவறு செய்ய தான் போகிறாங்க. அந்த அரசாங்கம் தவறு செய்கிற நேரம் அது ஒரு பலமான எதிர்க்கட்சி, பலமான அர்த்தம் வந்து பலமாகாத காத்திரமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய எதிர்க்கட்சியால் மட்டும்தான் அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை செக் அண்ட் பேலன்ஸாக வைக்கலும். அந்த ரோலை வந்து இந்த எதிர்க்கட்சி இப்போ ப்ளே பண்ணலாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் அரசாங்கத்தை இன்னும் பிழைகள் வந்து கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது நாட்டு மக்களுக்கு தான் கடைசியில் பாதிப்பாமே போகுது. ஆகவே மக்களோட எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சி இருக்கிற அந்த ரோலை ப்ளே பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2 ஹர்ஷடி சில்வா ப்ளே பண்ணுறாரு. என்ன நம்பர் 2 விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இது வந்து ரோல் தானே, நீங்கள் பொலிட்டிக்ஸ் எடுங்களே, அரசியல் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி 2 ரோல் தான் ப்ளே பண்ணிடலாம். சஜித் பிரேமதாசையால் ப்ளே பண்ண வேண்டியது 2 ரோல். ஒரு ரோல் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் வந்து இப்போ ஒரு கடும் அப்டேட்டடான ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், சரியா? அவர் நீங்கள் இப்போ எல்லா விஷயத்துலையும் பார்த்தா எல்லா விஷயத்துலையும் அவருக்கு அதாவது முந்தி ஒரு காலம் மீன்ஸ் என்னன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சே கிட்ட வந்து நீங்கள் அந்த 2014-15 வந்து ஒரு ப்ரெஸ் ஒன்றில் கேட்பாங்க, IMF சம்மந்தமாக இல்லாட்டி இந்த பொருளாதார வளர்ச்சி சம்மந்தமாக கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி GLP ரேஷியோ யாரையோ பார்த்து கப்ரால பார்த்து பதில் சொல்லி அப்புறம் அவர் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டம் இந்த நாட்டிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் நாங்கள் சரின்னு தானே சொல்லணும். ஒரு ஜனாதிபதி அதால தானே அவருக்கு வந்து இன்னமும் அந்த மக்கள்கிட்ட அந்த ஆதரவு இருக்குது. ரீசெண்டாக செஞ்ச இண்டிபெண்ட் ஒரு சர்வேயில் வந்து ஈவன் ஆஃப்டர் 1.5 years வந்து பிரசிடென்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா 65% வந்து பாசிட்டிவ். அதாவது விமர்சனம் வைக்கிற எல்லாருமே கட்சியிட மேல விமர்சனம் வைக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல அமைச்சர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னமும் அது ஜனாதிபதி மேல வரல, எதிர்கட்சிகள் மாதிரி சொல்றாங்க. அது கஞ்சி சொல்றாங்க அவர் நல்லம் இவங்க மோசம்னு சொல்றாங்க. அது சரி. அப்ப அதுக்கான காரணத்தை தேடி அறியணும் தானே. அப்ப கடும் அப்டேட்டடான ஒரு ஜனாதிபதி இருக்கிற நேரம் சஜித் பிரேமதாசை கேட்கிற ஆப்ஷன் 1 தன்னையும் அப்படி அப்டேட் பண்ணி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறி இப்போ நாசிக் சொன்ன மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கு தானே, எப்படி பாசிட்டிவாக கதைக்கிற எப்படி என்ற விஷயத்துக்கு அப்டேட் பண்ணும். இல்லைண்டா நீங்கள் அதை அப்படியே மறந்துட்டு இனவாத லைன் எடுக்கணும். நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறேன்னு சொன்னால் கலவரங்கள் அது இது பழைய ஸ்டைலில் கொண்டு வந்து பெரும்பான்மை சமூகத்தை அதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொண்டு வரணும். ஆனால் அது ஆல்ரெடி மஹிந்த ராஜபக்சே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசைக்கு இது 2க்கும் இடையில கன்ஃபியூஷன் இருக்கிறார். அதையும் ஃபுல்லாக ப்ளே பண்ணையில் ஆல்ரெடி ஒருத்தர் லைனில் முன்னுக்கு நிற்கிறார். இதையும் ப்ளே பண்ணுறதுக்கான ஆலோசனையை அவரோட சுத்திக்கிறாக்கள் கொடுக்குறாங்க. இல்லை, இது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல பாதிப்பு, எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் பாதிப்பு. இல்லை, அதனால் நினைக்கிற சொல்ல வந்த பாயிண்ட்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த 3 சமூகத்தையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரசிடென்ட் அந்த விஷயத்தை செய்கிறாருன்னு சொல்லி சொன்னேன் தானே. அப்படி அவர் ப்ளே பண்ணுறாரு, ஒவ்வொரு பிரசிடென்ட் ப்ளே பண்ணுறாரு. அப்போ ப்ளே பண்ணுறான்னு சொன்னதுக்கு ஏன் நான் இந்த பாயிண்ட் எடுத்தென்றால், பேசிக்காக கூட சஜித் பிரேமதாஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கடைசி 2 ஜனாதிபதி தேர்தல்களையும் எனக்கு அதிகப்படியாக வாக்களித்த சமூகம் எது? வடகிழக்கை சேர்ந்த தமிழ் பேசுகிற மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் அதிகப்பட வாக்களிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சு கொண்டுதான் தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னும் பெருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் இவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நாம ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை தமிழ் முஸ்லீம் வாக்கு தேவையில்லை, எனக்கு சிங்கள வாக்கை மட்டும் போதும் வகையில் ஓடிக்கொண்டு இல்லை, அப்படி போன ஒருத்தர் அவர் அப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு ஆப்வியஸ் டெமோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் இருக்கிறது தானே, கோட்டபய ராஜபக்சே. அவர் அந்த லைன்ல போனார் தானே, எங்க போய் முட்டிக்கொண்டார். அப்ப ஆல்ரெடி அவர் போய் முட்டிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை உலகத்துக்கே தந்திருக்காரு. அந்த லைன்ல அவர் போகப்படா. சஜித் பிரேமதாசை எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஓடுறதை விட எதிர்கட்சி தலைவராக மாறி ஓட வேண்டும். அதான் இப்ப அவர் இப்ப நாசிக் சொன்ன மாதிரி திருகோணமலை அந்த புத்தர் சிலை விவகாரத்திலே மிக மோசமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்லிமெண்ட்ல அறிக்கை விட்டவர் சஜித் பிரேமதாஸ். அதே மாதிரி இங்க முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஒரு சதி அல்லது தெளிவாக எந்த லெவலுக்கு சொல்றாங்கன்னா, சிங்கள சமூகம் சொல்லுது எல்லா சூத்திரதாரிகளையும் கொண்டு வந்து நீங்க உண்மையிலேயே வெளிப்படுத்திட்டீங்கன்னு சொல்ற லெவலுக்கு நடக்கிற ஒரு இவெண்ட்ல போய் முஸ்லீம் ஓட்டு எடுத்த சஜித் போயிருக்கிறார். அப்ப அங்க தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் அண்டு இந்த சிறுபான்மை சமூகங்களுடைய அபிலாசை அல்லது அந்த வாக்களிச்சதுக்கான அந்த நன்றி கடன் ஒன்று இருக்குதானே, அட்லீஸ்ட் அதை கூட செய்யறாரு இல்லைன்ற நேரம் அவர் என்னத்தை நினைச்சிட்டு அரசியல் செய்யறாருன்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று நினைக்கிறது. இந்த இடத்துல வந்து நாம பாராட்டியாகணும். உதாரணத்துக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து முஜிபுர் ரஹ்மானாக இருக்கலாம், அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இந்த ராசமாணிக்கம் சாணக்கியனாக இருக்கலாம். ஏன் நான் பார்த்தேன், நான் வந்து இந்த இப்படி சஜித் பிரேமதாச போறத கூட
ரிஷாட் பதியுதீன், பிறகு வந்து நேற்று எம்.எஸ். சுதுமாலபெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் கட்சியில் இன்னும் ஒருவர் இருக்கிறார், புத்தளம் தாய். அவர் சஜித் போனதை நியாயப்படுத்தி பேசியிருந்தார். அதுல முஸ்லிம் மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, முஸ்லிம் மக்களுக்கு தான் பிரச்சனை, அவருக்கு தான் பிரச்சனை இல்லை என்று அவர் சொல்லணும். அது மாதிரி அது அவருக்கு இப்போ நான் நினைக்கிறேன் வந்து அவருக்கு வந்த பெரிய பேக்லேஷ், அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு பேக்லேஷால தான் நான் நினைக்கிறேன் கட்சியில தலைவரே வந்து ஓப்பனா நேற்று சொல்லிட்டார் ரிஷாட் பதியுதீன் வந்து இவர் கலந்து கொண்டதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சொல்றார். அப்ப எதிர்காலம் என்ற அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சொல்றார். இப்ப அந்த புரிதலை வந்து அவங்க கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாஸுக்கு உருவாக்கணும். நான் இந்த சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா வந்து இந்த இலங்கை தமிழரசு கட்சி, இந்த முஜிபுர் ரஹ்மான் மாதிரியான ஆக்கள் மாதிரி உண்மையாகவே இந்த உயிர்த்தினர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் வந்து சரியான கோணத்தில் தான் போகுதுன்னு சொல்லி சொன்னால், அதில் சரியான சூத்திரதாரிகள் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் எதிர்க்கிறோம்ங்கிற பேர் வழியில் போய் இதையும் எதிர்க்கக்கூடாது, அதுக்குன்னு இடத்தை கொடுக்கணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இதனால் பதற்றம் அடைஞ்சி என்ன சொல்கிற இரவு பகல் பாராமல் வந்து எப்படியாவது இந்த விசாரணைகளை நீதிமன்றம் சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் வெளிப்படுத்தி விடணும் என்று ஓடித்திடுறாங்களே, அந்த லைனில் இருக்கிறார்களோட நாங்கள் குறைஞ்சபட்சம் சேரக்கூடாது என்ற ஒரு மனநிலையாவது வரணும். அப்படி வந்தாதான் நாட்டுக்கு நல்ல. இல்ல முஜிபுர் ரஹ்மான் சில விடயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த உயிர்த்தனர் தாக்குதல் வீரர்கள் அவர் நிலைப்பாடுல அவர் சரியா தான் இருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இங்கே நாங்கள் எங்களோட கடந்த பொட்காஸ்டில் வந்து முஜிபுர் ரஹ்மான் அரசியல் சம்மந்தமாக அது எப்படி மாறிச்சு, அதாவது 15 அந்த காலங்களில் வந்து முஜிபுர் ரஹ்மான் மாதிரியான ஒரு ஆள் உரிமை குரலாக கட்டாயம் பாராளுமன்றத்தில் இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணினா அல்லது அது சம்பந்தமாக வாக்களிச்ச சமூகம் இப்ப வந்து இப்பயும் மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்ப கடந்த கால அவருடைய சில அது என்னண்டா சிம்பிளா ஹர்ஷ டி சில்வா பிளே பண்ற ரோல முஜிபுர் ரஹ்மான் பிளே பண்ணினா, அதாவது நல்ல விஷயங்கள்ல நல்லதுன்னு சொல்ற அரசாங்கத்தை சொல்ற பிள்ளையான விஷயங்களை வந்து காத்திரமான இந்த விமர்சனத்தை முன் வச்சிருந்தா அந்த விமர்சனங்கள் வந்திருக்காது. அது ஒரு புறம். ஆனா அவ்வளோ எங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான் மேல மிக என்ன சொல்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தாலும் முஜிபுர் ரஹ்மானை வந்து ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பிரதிநிதி என்ற அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதல்களோட சம்பந்தப்பட்டு அவரையும் இதில் ஒரு சூத்திரதாரி என்று காட்ட முயல்ற இந்த இனவாத இந்த கூட்டத்தை இதுக்கு வந்து நாங்க துணை போகக்கூடாது. அந்த இடத்துல வந்து சரத்துவீர சேர்க்கிறேன். ஏனென்றால் நீங்க பாராளுமன்றத்தை எடுத்தா கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, பிரதி அமைச்சர் முனீர் முலஃபருக்கு இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஞானசார தேரர் வந்து முன் வச்சார். அப்ப அது முன்வச்சு கொண்டே இருக்கிறார், கண்டினியூஸா முன் வச்சுட்டு இருக்கிறார். அப்ப முனீர் முலஃபருக்கு முன் வைக்கிறாங்க, அதாவது முஜிபுர் ரஹ்மானுக்கு முன் வைக்கிறாங்க. அதாவது அது விஷயம் என்னன்னா, நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீங்க என்ன சொல்ற பிரதி அமைச்சராக இருந்தாலும் இனவாதிகளோட பார்வையில நீங்க முஸ்லிம் தம்பியா தான். அதால உங்களை யாரையுமே தீவிரவாதியா வந்து சித்தரிக்கலாம். அதே மாதிரி தமிழர்கள் கொட்டியாதான், அதாவது யாரையும் சித்தரிக்கலாம். அப்ப அந்த இடத்துல வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து என்ன செய்யறாருண்டா, அவர் ஃபைட் பண்றார். நான் அப்படி இல்லன்ற விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல வந்து தனியா ஃபைட் பண்றாரு. எதிர்கட்சியில யாருமே எந்த முஸ்லிம் எம்பிக்களும் கமன் பிள்ளைக்கு எதிராக பேசவில்லை. இல்ல கமன் பிள்ளைக்கு எதிராக பேசக்கூட தேவையில்லை, ஒரு நிலைப்பாடு சரி எடுக்க வேண்டுமே. மறைக்கார் இருக்கிறார், கட்சியில கூட்டணியில் இருக்கிற மரிக்காரும் முஜிபுர் ரஹ்மானும் தான் ஒன்றுக்கு இருந்து பாராளுமன்றத்துக்கு போறாங்க. கொழும்பு இதுல மரிக்காரு கிட்ட இருந்தா முதலாவது குரல் எதிர்ப்பு முஜிபுர் ரஹ்மான் கைக்கிற நேரம். அப்ப அது வருது இல்ல, அவங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து அது வருது. எந்த எதிர்ப்பும் இல்ல, ரவுஃப் ஹக்கீம் கிட்ட எந்த எதிர்ப்பும், நிசாம் காரியபெரும் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய, அதாவது முஜிபுர் ரஹ்மான் இந்த விஷயத்துல தனிச்சு விடப்பட்டிருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, முஜிபுர் ரஹ்மான சமூகமாக இந்த விஷயத்துல, அதாவது அவர மேல விமர்சனம் இருக்குது, அவர் அரசியல்ல தொடர்ந்து இருக்கணுமா இல்லையான்றதை வந்து சமூகம் அது தீர்மானிக்கட்டும். ஆனா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து அது முஜிபுர் ரஹ்மான நாங்க என்ன சொல்ற அவரை தீவிரவாதியா சித்தரிக்கிறதுக்கு நாங்க விடக்கூடாது, துணை போகக்கூடாது அரசியல் காரணங்களுக்காக. ரெண்டாவது, அதே மாதிரி பிரதி அமைச்சர் முனீர் முலஃபரோ இல்லாட்டி யார மேல குற்றஞ்சாட்டினால் நாங்க அவங்கள விடக்கூடாது. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, முனீர் முலஃபர் பிரதி அமைச்சருக்கு அப்படி குற்றம் சாட்டுற நேரம் எதிர்கட்சியிலேயோ ஆளும் கட்சியிலேயோ கூட இந்த இந்த அது உண்மையிலே நாங்க அதை விமர்சனத்தை பிள்ளையான சொல்லணும். அதாவது முனீர் முலஃபரை வந்து இந்த என்ன சொல்ற ஞானசார தேரர் வந்து சித்தரிக்கிற நேரம் அவருக்கு ஆதரவாக வந்து இல்ல நான் சொல்றேன் என்னன்னா 159 பேர் இருக்கிற நேரம் அது ஒரு பெரிய வாய்ஸா. ஏனென்றால் முனீர் முலஃபரை டார்கெட் பண்றாங்க முஸ்லீம் என்றதுனால, முஜிபுர் ரஹ்மானை டார்கெட் பண்றாங்க முஸ்லீம் என்றதுனால, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக டார்கெட் பண்ண நாங்கள் விடக்கூடாது.
முஸ்லீம் ஒரே காரணத்துக்காக டார்கெட் பண்ணி விடக்கூடாது. அவங்களோட அரசியலை அதாவது இனவாத அரசியலுக்கு இடம் கொடுக்க அவங்களோட அரசியலை அவங்களோட கருத்தை நீங்க விமர்சிங்க. ஆனா அடையாள ரீதியான இனவாதத்தை அவங்க யாராவது முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கு எதிராக நாங்க நிக்கணும், எல்லாரும் நிக்கணும். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் இருக்கு. அது இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இதுல என்ன விஷயம் சொன்னா, நீங்க ஆதரிக்க தேவையில்லை முஜிபுர். குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையாவது நீங்க சொல்லத்தானே வேணும். அது கூட சொல்வதாக இல்லை, அமைதியாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரசியல்வாதி என்றால் அதை இப்படிதான் உங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு ஒன்று இருக்கணுமே, ஒரு இஷ்யூ சார்ந்து. இல்லை, அரசியல் நிலைப்பாடை தானே நான் இது இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேனே. அதாவது எதிர்கட்சியில இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறதுக்கும் எதிர்கட்சியும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் எப்போவுமே ஒரு கலெக்டிவ் ஹேர்டாக தானே அவங்க ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. சரி, எந்த வேலை நடந்தாலும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசத்தில் அது போகுது. ஆனால் எதிர்கட்சியில் ஈவன் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள கூட, அது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி என்கிறது உண்டு, ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி என்னன்னு சொல்லி, ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கிடையிலேயுமே ஒன்று சென்ட்ரலைஸ் மெக்கானிசமாக ஒர்க் பண்ணுற தன்மையும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளவும் கூட ஒரு சென்ட்ரலைஸ் மெக்கானிசத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணுற தன்மை ஒன்று இல்லை. இங்கே என்ன நடக்குது என்றால் எல்லாரும் தனியே யானப்ஸ் அவங்க தனியே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், அடுத்த முறை எலெக்ஷன் வர்ற நேரத்தில் இதே மாதிரி நான் வின் பண்ணி வரணும் என்ற நோக்கமுடையாக்கள் தனித்தனியாக ஓடிக்கிருக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒரு கூட்டாக இணைஞ்சி ஒரு விஷனோட ஓடுற மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சியை என்ன செய்யணும், இப்போ ஆளுங்கட்சி போகிற லைன் என்ன, அதுலேருந்து நாங்கள் எப்படி வித்தியாசப்பட்டு நிற்கிறோம், எங்களோட விஷன் என்ன, இதுதான் நாங்கள் ஆட்சி எடுத்தால் இதுதான் எக்ஸாக்டாக செய்வோம் என்று சொல்லி ஒரு ப்ரொபோசலோட ஒரு விஷனை மக்களுக்கு காட்டி ஓடுறதை விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்ற சொன்னால் ஏதாவது ஒரு டைம் டு டைம் வர்ற இஷ்யூ இருக்குது தானே, அந்த இஷ்யூவில் போய் எப்படி அரசாங்கத்தை விமர்சிக்கலாம் என்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் பிடிக்காங்களே ஒழிய ஆல் டுகெதர் அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அதனாலதான் ஹர்ஷடி சில்வா கதைக்கிற விஷயங்கள் இருக்குதானே, சஜித் பிரேமதாச காய்க்கிற விஷயங்கள் இருக்குதானே, சுஜிவேசேன சிங்க காய்க்கிற விஷயம் இருக்குதானே, முஜிபுர் ரஹ்மான் காய்க்கிற விஷயம் இருக்குதானே, மணிக்கார் காய்க்கிற விஷயம் இருக்கு. எல்லாரும் ஐக்கிய மக்கள் சக்தி தானே. இல்ல அதுல இப்படி ஒன்றிக்கிறேன் நாசிக் என்னன்னு சொன்னா, அது சென்ட்ரலைஸ்ட் அதாவது சென்ட்ரலைஸ் பண்றதுல ஒரு விஷயம் ஒன்று இல்ல. அதாவது இவ்வளவு நாளாக நடந்த இந்த நாட்டு அரசியல் இருக்குதானே, எல்லா கட்சியும் என்ன செய்யறேன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட சொந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதில் அதாவது என்னன்னு சொன்னா அவங்களோட கருத்துக்கள் தான் தெரிவிப்பாங்க. ஒரு காமன் லைன் ஒன்று இருக்கும். என்னன்னு சொன்னால் நாங்கள் உதாரணமாக இப்போ நிலக்கரி சம்மந்தமான பிரச்சனைனா நாங்கள் இதை இப்படி தான் நாங்கள் அணுக போகிறோம்னு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன கதைக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட இதில் தான் காய்க்கும். இது பொதுவான ஒரு பிரச்சனையில் ஒரு காமன் லைன் வருவாங்க. மற்றபடி இல்லை அதில் கூட நீங்கள் கதைக்கிற விஷயம் என்ன, நான் கதைக்கிற விஷயம் என்னன்றது அது அங்கே போய் கதைக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே பிளான்டாக நடக்காது. இப்போ இது சஜப அல்லது ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன யார் எடுத்தாலும் இவ்வளோ நாளே என்னன்னு சொன்னால் ஆக முக்கியமான இஷ்யூஸில் தான் ஒரு 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 ஸ்டோரி லைன் ஒன்று எடுத்துகிட்டு அல்லது ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர மற்றது அவங்க பேசுவாங்க. இப்போ இது ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று எப்படின்னு சொன்னால் இப்போ ஆளும் கட்சியிட அதில் பாசிட்டிவ் மிக நெகட்டிவ் யாத்தானே நம்ம இங்கே காய்க்கணும். அதாவது பாசிட்டிவ் என்னான்னு சொன்னால் என்னதான் இப்போ நீங்கள் ஆளும் கட்சியில் உள்ள 159 பேருக்கும் இடையில ஒரு நாளும் நாங்கள் எதிர்பார்க்கலாது எல்லாருமே உடன்பாட்டில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும். அதில் பாசிட்டிவ் என்னன்னு சொன்னால் அதில் என்ன நல்ல விடயம் என்னன்னு சொன்னால் அந்த எல்லா விஷயத்துக்குள்ளுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிஸ்கஷன் நடந்து காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து நாங்கள் இப்படி தான் இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த இஷ்யூ நீங்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த இஷ்யூ ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு அந்த வேறுபாடுகள் இல்லாமல் அது ஒரு அழகாக செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் அந்த கோஆர்டினேஷன் அதெல்லாம் மக்கள்கிட்ட நம்பிக்கையை வெல்றதா இருக்குது. நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக செய்யலுமா இருக்குது. அதில் உள்ள ஷார்ட் கம்மிங் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான க்ரூஷியலான இஷ்யூஸ் வர நேரம் அவங்க அந்த பழக்கத்தில் இப்போ ஒரு கோஆர்டினேட்டடாக தனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி வர நேரம் அதே பழக்கத்தில் அவங்க இப்போ ஒரு அந்த மொமெண்ட்டில் இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு அடிக்கிற நேரம் அதே மொமெண்ட்டில் தனியாக அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு இது அவங்களுக்கு அது குறையுது, இல்லாமல் போகுது. அதாவது இது ஷார்ட் கம்மிங். நீங்கள் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுற நேரம் திடீரென்னு நீங்கள் கவுண்டர் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிற நேரம் அதை சுயமாக மீன்ஸ் அதை என்ன சொல்கிற ஆக்கப்பூர்வமாக கவுண்டர் பண்ணுறது குறைவாக இருக்குது. இது நாங்கள் பார்க்குற சில ஷார்ட் கம்மிங்காக இருக்குது நான் சொல்ல பொதுவாக. அப்போ இந்த பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் கோஆர்டினேட்டடாக வேலை செய்கிற மாதிரியே சில விஷயங்களை தனிப்பட்ட நிலைப்பாடுகளையும் எடுக்கணும். உதாரணமாக முஜிபுக்கு அப்படி அட்டாக் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். அதில் பொலிட்டிக்கல் சில வேலை நாங்கள் என்ன சொல்கிறோம், முஜிபுர் ரஹ்மான் வேறு அணி, தேசிய மக்கள் சக்தி வேறு அணியாக இருக்கலாம். ஆனால்
அவரை நாங்க இனவாத இதுக்கு இதாக்க விட மாட்டோம் வாய்ஸ் ஒன்று வந்திருக்கணும், வாய்ஸ் ஒன்று வரணும். இப்போ அது எல்லாமே கோஆர்டினேட்டடாக நடக்கும்னு சொன்னால் இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் நடக்காது. ஆகவே சில இடங்களில் தனியே ஸ்டேட்மெண்ட் செய்யும், அடுத்த எல்லா விடயங்களையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியும் செய்கிற மாதிரியான ஒரு செட்டப் போனால் தான் எதிர்காலத்தில் வர எல்லா சிச்சுவேஷனையும் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஹேண்டில் பண்ணலுமான நிலைமைக்கு வந்து போகும்ன்றது ஒரு. ஆனால் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சிக்குள்ள அவங்களோட கட்சிக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் கமிட்டியில் இருக்கிறார்களுக்கு கூட கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சென்ட்ரலைசேஷனோ சொல்றதுக்கு எந்த தெரியதே இல்லையே. இப்ப இருக்கிற கட்சிகள் வந்து அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா தானே இருந்தது. இப்ப தேசிய மக்கள் சக்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையே, அது ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வங்கிறதால அந்த அதை எதிர்கொள்ள டிசிப்ளின் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு கொள்கை பற்றோட ஒரு இதுதான் எங்களோட விஷன் என்று சொல்லி ஓடுறதுக்கும் நாங்க எங்கட எப்படியாவது எங்களுடைய பதவிகளை தக்க வச்சு கொள்ளணும் என்று ஓடுறதுக்கு மட்டும் இருக்கிற டிஃபரன்ஸா தான் நான் அதை பார்க்குறேன்.